மறக்க செய்தீர், முன்னானவைகளை நாட செய்தீர். அன்பிற்கு என்றுமே இணையில்லையே. மேவிபோசேத்துக்கு அப்போ 5 வயது. பெலிஸ்தரால மேவிபோசேத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும்னு பயந்து அவரோட தாதி அவரை தூக்கிட்டு ஓடி போறாங்க. அவங்க ஓடி போற அவசரத்துல மேவிபோசேத் கீழே விழுந்து அவருடைய 2 கால்களும் முடமாயிருச்சு. தாவீது அவன் இப்போ எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு லோ தெபோரிலே மாகீரன் வீட்டுல இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப தாவீது மேவிபோசேத்தை அங்கிருந்து அழைச்சிட்டு வர ஆட்களை அனுப்புறார். தாவீது கிட்ட வந்த உடனே முகங்குப்புற விழுந்து வணங்குறார். உன்னை தாவீது, நீ பயப்படாத, உன் தகப்பனாகிய யோனத்தான நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து சவுலோட நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தையில தினமும் அப்பம் புசிப்பான்னு சொல்றார். மேவிபோசேத் திரும்பவும் தாவீது வணங்கி, செத்த நாய மாதிரி இருக்கிற என் மேல நீங்க இரக்கமா இருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்னு சொல்றார். அப்படியே தாவீது சவுலுக்கு இருந்த எல்லாவற்றையும் மேவிபோசேத்துக்கு திரும்ப கொடுத்து அதோட தினமும் ராஜாவின் பந்தியில ராஜகுமாரர்ல ஒருத்தனை மாதிரி மேவிபோசேத்தும் தினமும் அப்பம் புசிக்கிறார். சீபாவின் வீட்டுல இருந்த எல்லாரும் மேவிபோசேத் குடும்பத்துக்கு வேலைக்காரரானாங்க. மேவிபோசேத் எருசலேம்லயே தங்கி ராஜா கூட தினமும் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறார். கிருபை